அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி எந்த ரெசிபியுமே கொண்டு வரல. மிச்ச நாளைக்கு போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஃப்ரைடே vlog தான் கொண்டு வந்திருக்கிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே என்னென்ன செஞ்சேன்றதை ஒரு சின்ன vlog கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்றைக்கு எலும்புக்குள்ளேயே எனக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கொண்டு இருந்துச்சு. என்னண்டா, எங்கள் வீட்டில் இருக்கிற ஓரியோ கேட்டை எங்களுக்கு வெளியே போட்டு பட்டுருச்சு. நைட்னா எல்லாருமே இருக்கிறாங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணுவேன். அன்றைக்கு எனக்கு செக் பண்ணியும் இவர் மாட்டலை. ஏண்டா, இவர் பிளான்ஸுக்கு போய்த்து ஒளிஞ்சு கொள்வார், விளங்கவே விளங்காது இருட்டில். ஸோ அதனால் ஆனால் அப்படி மழை பெஞ்சிச்சு, இவர் நனைஞ்சிக்கிறாரு. ஆனால் ஒதுங்குறதுக்கு இடமிக்கி தான் அப்பயும் அந்த காற்றோட மழை சுட்டி லைட்டாக நனைஞ்சிக்கிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சத்தில் தான் அப்படியே தொடச்சி எடுக்கணும்னு அப்படியே எடுத்தாச்சு. இவருக்கு மிச்சம் நாங்கள் தடாவினாலும் பிடிக்காது, கோம்பு வந்துடும், அப்படியே ஓடிடுவார். ஸோ இவர் வெளியே போட்டுப்பட்டது ஒரு பெரிய கவலையான விஷயமா போச்சு எனக்கு. நான் வரும்போது இவங்க கிச்சனுக்கு வந்துட்டாங்க. கிச்சனில் எல்லாமே போட்டபடிக்கு நைட் கூழ்னால எதுவுமே செய்யலை. ஃபஸ்ட்டுக்கு எலுமினோடனே இவங்களுக்கு ஃபிஷ்ஷு கொடுக்கணும், அதுக்கு பிறத்தான் மற்ற வேலை செய்யணும் எங்களோட வீட்டில். ஸோ அதுக்கு பிறகு நான் டீ ஊற்ற ரெடி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு டீ ஒன்று குடிக்காமல் எதுவுமே விடாது. இந்த வாழைப்பழம் ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருந்தார், எங்களை கொண்டு வந்திருந்தாரோ தெரியா. லைஃப்பில் நல்லா அடிப்பட்டு பிடிப்பட்ட வாழைப்பழம் மாதிரிக்கு தோலை பார்த்தா சாப்பிடவே நினைக்காதுன்னு நான் சொல்லிக்கொண்டு இருந்தேன். ஸோ நான் டீ ஒன்று நல்லா செஞ்சு கொண்டேன். எப்போவுமே டீ குடிக்கக்குள்ளே ஏர்லி மார்னிங் எனக்கு என்னமாலும் ஒரு பிஸ்கட் திங்கிற பழக்கமிக்க. அதுலேயும் நான் க்ரீம் கிரக்கர் தான் மிச்சம் விரும்பி சாப்பிடுவேன். இது எங்களோட மவல் பேத்தி எல்லாம் சாப்பிட்ற பிஸ்கட் தான் இதில் இருக்கிறதெல்லாம். பட் எனக்கு இது எதுவுமே சரி வராது. நான் எப்போவுமே க்ரீம் கிரக்கர் தான். ஏன்டா ஏர்லி மார்னிங் எனக்கு அப்படி பெருசாக இனிப்பு திங்கிறதுக்கு வராது. ஆனால் என்னையோட சேர்ந்து க்ரீம் கிரக்கர் பிஸ்கட் திங்கி இன்னொரு அழிக்கிறாங்க ரோட்டில். அவங்க தான் இந்த ஜிஞ்சர் கேட்டேன்ட. நான் பிஸ்கட் எடுக்க போக்கலே அவள் பிஸ்கட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் பங்குட்டு பிஸ்கட் வேட்டை நடக்கும். ஸோ கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை, நான் எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை வச்சுக்கொள்ளவே மாட்டேன். நைட்டுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே தொடச்சிட்டு தான் எப்பயுமே தூங்க போவேன். பட் நேற்று அந்த மாதிரி கூல் ஆயிடுச்சு. அப்படியே போட்டமாக வைக்கணும். காலையில் செஞ்சு கொள்ளையிலும் என்ன பெரிய வேலைன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஆனால் மார்னிங் எழும்பின போகிறதான் அதோட கஷ்டம் விளங்கும். நியாயம் கொஞ்சம் லேட்டாகினாலும் பரவாயில்ல, எல்லாமே செஞ்சுட்டு போய்த்திருந்தா மார்னிங் நேரத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுமேன்னு நினைக்கும். ஏன்னா ஃப்ரைடேனால் எப்பயுமே நான் ஏர்லியாகவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கேஸ் குக்கர் க்ளீன் பண்ணாட்டி அன்றைக்கு எதுவுமே செய்யலாம். என்ன சொன்னால் கேஸ் குக்கர் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகிக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலையும் கூட தான். ஏன்னா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தானே மற்ற வேலை செய்யலுன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சாலும் கேஸ் ஃபுல்லாகவே அன்க்ளீன் ஆகிடும் கேஸ் குக்கர். ஸோ ஃபஸ்ட்டுக்கு அதை க்ளீன் பண்ணி முடிச்சவே வேணும். அப்போ தான் குக்கிங்கே செய்ய நினைக்கும். ஒரு 7 o'clock மாதிரி தான் ஆகுது. ஆனால் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னால் நான் ஃப்ரைடே எப்போவுமே ஏர்லியாக குக் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் சரி, ஈக்கிறது ஏதோ ஸ்பெஷல் ஆகிக்கும், சில வேலை ஸ்பெஷல் இல்லாமலும் இருக்கும். ஆனால் குக்கிங் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ரீசன் ஃப்ரைடே ஏர்லியாக குக் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அமல் செய்யலும். ஸோ அதனால் நான் எப்போயுமே ஃப்ரைடே எனக்கு ஏழுமான மாதிரி ஏர்லியாகவே கிச்சனுக்கு வந்துடுவேன். கேப்சிகம் குக் பண்ணுற நாளைக்கு நான் ஃபஸ்ட்டுக்கே செய்கிற வேலை என்னென்னா, கேப்சிகமை கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு 1/2 hour மாதிரி சோக் பண்ண வச்சுடுவேன். ஏன்னு சொன்னால் கேப்சிகம் சரியான ஹீட், உஷ்ணம். ஸோ அதனால் அதை ஒரு 1/2 hour மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அதோட காரம் ஈக்கும். ஆனால் அது ஹீட் தன்மை, அந்த உஷ்ணம் தன்மை அப்படியே இல்லாமல் போய்த்துடும். ஸோ அதுக்கு பிறகு நான் பிரிஞ்சால் கட் பண்ணிக்கொள்ளும்னு நினச்சேன். இன்றைக்கு கீ ரைஸ் மெனு தான் எங்கள் வீட்டில். எப்பயுமே பிரியாணி செஞ்சு படும். ஆனால் இன்றைக்கி கீ ரைஸ் மெனு செய்வோம் பார்த்து இப்போ கொஞ்ச நாள். ஆனால் பிரியாணி உண்மைக்குமே செஞ்சு படுதில்லை தான். ஏன்னா மவளும் ஹஸ்பண்டும் கீ ரைஸ் மெனு தான் விருப்பமாக கேட்குறாங்க இப்போ. ஸோ அதனால் அதே செஞ்சு கொள்ள பார்த்தேன். எப்பயுமே ஃப்ரைடேண்டா கொஞ்சம் ஷேரிங் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே குக் பண்ணி படும்.
அதோடய அதை பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படியே செய்வோம்னு பார்த்துட்டேன். இன்றைக்கி ரொட்டி தான் செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து 8:30க்கெல்லாம் அவர் பேய்த்துடுவார். ஸோ அதனால் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டையும் கொடுத்து அதே மாதிரி லஞ்சையும் பேக்கெட் பண்ணி கொடுத்து தான் அனுப்பணும். ஸோ அதனால் நான் ரொட்டி செய்வோம்ட்டு ரொட்டிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து போட்டு கொண்டிருந்தேன். ரொட்டி செய்ய போகக்குள்ள நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, குக்கிங் ஆயில். அப்போ வந்து ரொட்டி நல்ல மெதுவாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரம் ரொட்டி உங்களுக்கு மீதமாக வச்சுட்டா லேட்டாகவும் சாப்பிடலும் ட்ரை ஆகாது, நல்லா சாஃப்டாகிக்கும். ஸோ அதனால் ரொட்டி செய்ய போகக்குள்ள ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி பாருங்கள். ரொட்டி வந்து எங்கள் வீட்டில் எப்படியுமே நான் சுடுற ரொட்டி கொஞ்சம் பெருசாகிக்கும். அதனால் ஒருத்தர் ஒரு ரொட்டியை தான் திம்பாங்க, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. ஸோ ரொட்டிக்கும் அப்படியே மாவை பிணைஞ்சு அப்படியே வச்சுட்டேன். வெஜ்ஜீஸ் கட் பண்ணுற வேலை மோஸ்ட்லி அவள் தான் செய்வாள். ஏன்னு சொன்னால் நான் கிச்சனுக்கு வரப்போக்குள்ளே அவவும் வந்துடுவா. என்ன வேலை இருந்தாலும் அவவும் அதே டைமுக்கு வந்துடுவா. நான் அப்படித்தான் பழக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒத்த புள்ளையாக பெற்று வச்சுட்டேன்னா எனக்கு என்னமால் முண்டு வந்துச்சுண்டா யார் என்னையப்பா கேட்குறன்ற நினைப்பு எனக்குள்ளே ஒரே ஈக்கும். அல்லா தான் என்னையை பாதுகாக்கணும். பட் அதே நேரம் அவவும் எப்பயுமே வந்துடுவா, ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டாள். ஆனால் இருந்து அவൾക്ക് ஹெனா ஆர்டர்ஸ் வரும், அந்த டைமுக்கு மட்டும்தான் மிஸ் ஆகும். மற்றபடிக்கு அவவும் என்னையோட எப்பயுமே குக்கிங்க்கு வந்துடுவா. ஏண்டா வந்து ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளோ தான் என்னத்தான் செஞ்சாலும் வேலை இல்லை, எவ்வளோ தான் படித்தாலும் வேலை இல்லை, குக்கிங் தெரியாட்டி. குக்கிங் தெரியாமல் நிறைய பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையே மோசமாக பேத்திக்குது. சிக்கன் எப்படியுமே நல்லா குக் பண்ணுவாள். பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே செய்வோம். சிக்கன் வந்து இன்றைக்கி அவட கையில் தான் குக் பண்ணிப்படுது. சில டைமுக்கு நான் ஃப்ரைடே குக் பண்ணுறதுக்கு வரவும் மாட்டேன். என்ன சொன்னால் எனக்கு ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதனால் நான் ஃப்ரைடே குக்கிங்க்கு சில டைமுக்கு வரவும் மாட்டேன் கிச்சன் பக்கம். இன்றைக்கி வந்து மெனு கொஞ்சம் பெருசினால நானும் சேர்ந்து குக் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்திக்கிறேன். சில வேளை நான் ரெசிபி செய்கிற வேலை இருந்துச்சின்னு சொன்னால் நான் அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஸோ அந்த டைமுக்கு லஞ்ச் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவள் தான் குக் பண்ணுவாள். சிக்கனையும் ஒரு மாதிரியாக செஞ்சு இப்படி தான் சிக்கன் இன்றைக்கி கிரேவியாக செஞ்சுக்குது. அதே மாதிரி பிரிஞ்சல் வந்து இப்போல்லாம் வந்து ஆயில் குறைவாக தான் சாப்பிடப்படுது. இந்த பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணுற வேலை இல்லை, ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துடலும். ஏர் ஃப்ரையரில் பிரிஞ்சல் செய்கிறதால ஆயில் நல்லா கம்மியாக சாப்பிடப்படுது. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரை பண்ணினா வெறுமே ஆயில் தான் நீக்கும், உள்ள ஆயில் எல்லாமே அது குடிச்சுக்கொள்ளும், கல்லன் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் இப்போ வந்து அதில் மிச்சமே ஆயில் ஃப்ரீயாக தான் சாப்பிட்டுப்படுது. ஏன்னா அது ஏர் ஃப்ரையரில் நீங்கள் போட்டாலுமே கூட ஒரு 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா அதை நல்லா கொஞ்சம் அப்படியே பிரட்டி விடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இது வந்து கிழங்கு கறி ஒன்று ஈக்கவே வேணும். எங்கள் வீட்டில் குட்டி ஈக்கிறனால இந்த மாதிரி ஒரு லைட்டாக உரப்பு போட்ட கறி ஒன்று நாங்கள் செய்வோம். உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஒரு டே விலாக் எடுக்கிறது சரியான கஷ்டம். ரீசன் வந்து நான் வந்து வெளியே போவேன், வீட்டில் இருப்பேன். எனக்கு வந்து நிறைய வேலைக்கு நான் வந்து நிறைய வேலையில் கமிட் ஆகிக்கிற ஒரு ஆள் உண்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த டே விலாக் எல்லாம் எடுக்கிறது வந்து எனக்கு மிச்சமே கஷ்டம். இந்த பாருங்கள், ஏர் ஃப்ரையரில் போட்டால் இந்த மாதிரி தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பட் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு டே விலாக் கொண்டு வரணும்னு சும்மா நினச்சி செஞ்சு பார்ப்போம் இது எப்படி இருக்குது தான் நான் வந்தேன். உண்மைக்குமே இந்த விலாக் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு சொல்லுங்கள். அப்படி பிடிச்சிருந்தா தான் இதுக்கு போகிறோம் நான் டே விலாக் கொண்டு வருவேன். அப்படி இல்லைண்டா எனக்கு ரெசிபியோடையே அப்படியே நிற்கிறேன், நல்ல படுது. இது வந்து உப்பு மாங்காவும் அதே மாதிரி பிலிங்கான்னு சொல்லுவாங்க, அது உப்பில் ஊறினதும் எங்களோட மாமியோரால் எனக்கு கொடுத்து விட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து கறி கொச்சிக்காய் செய்ய போக்குள்ள, கேப்சிகம் செய்ய போக்குள்ள அதை நான் போடுவேன். அப்போ நல்ல டேஸ்டி ஆகிக்கும். இந்த மாதிரி தான் பொட்டேட்டோ கறி வந்துச்சு. கேப்சிகம் நல்லாவே வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு அதுக்கு இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த உப்பு மாங்காவையும் உப்பு பிலிங்காவையும் நாங்கள் போடணும். அப்போ தான் அதோட இந்த உப்பு தன்மையில் இந்த கேப்சிகம்லலாம் இறங்கி நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் அப்படி செய்ய போகல இது 2 ஐட்டமில் உண்டு. என்னமானும் சரி, உப்பு மாங்காவாலும் சரி, உப்பு பிடிங்கா வந்து எது இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஃப்ரெஷ் பச்சை மாங்காவும் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படிக்கும்னு தெரியாது, நான் இன்னும் ஆட் பண்ணி இல்லை.
இன்ஷால்லா அதே ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணும். கேப்சிகம் கறியோட ஃபைனல் லுக் இப்படி தான் நிற்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரைஸு செய்ய போகிறேன். ரைஸுக்கு நான் எப்போயுமே கீ தான் யூஸ் பண்ணுவேன், ஆயில் எப்போயும் யூஸ் பண்ண மாட்டேன். சில நேரத்துக்கு இந்த கீ இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணிக்கொள்வேன், பட் ஆயில்ன்ற ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கீ ரைஸ்க்கு ரம்பெலை தான் மிச்சமே முக்கியம், ஏன்னா அதோட ஸ்மெல் தான் மிச்சமே இந்த கீ ரைஸ்க்கு வரும். ஸோ அதனால் எப்போயுமே ரம்பெலை ஆட் பண்ணிக்கொள்வேன். ஸோ கீ ரைஸை நல்லா இப்படி தாளிச்சுட்டாச்சு. நான் பொன்னி அரிசியில் தான் அந்த ரைஸ் குக் பண்ணுறேன். என்ன சொன்னால் கீரி சம்பா எல்லாம் இது மிச்சம் ஒதுக்கியாச்சு. இப்போ என்ன சொன்னால் கீரி சம்பா எடுக்கவும் கஷ்டம், ஸோ அதனால் அதை மிச்சம் ஒதுக்கிட்டேன். ஸோ இப்போ கடைசியாக பிரிஞ்சல் கறியை செஞ்சு கொள்ளணும்னு பார்க்குறேன். எப்போயுமே பிரிஞ்சல் எங்கள் வீட்டில் சரியான ஃபேமஸ், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே விருப்பமான ஒரு கறி தான் இந்த பிரிஞ்சல் கறி. எப்போயுமே வீக்குக்கு எப்படியுமே ஒரு 2 தக்க 3 தடக்காலும் பிரிஞ்சல் எப்படியுமே செஞ்சுப்படும். அதுவும் இப்படி குக் பண்ணிப்படும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மோஜு மாதிரி செஞ்சுப்படும். ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான கறி தான் இந்த மோஜு. பட் இந்த மோஜு ரியலாக செய்கிறேன், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், இந்த மாதிரி பெரிய வெங்காயம் போடக்கூடாது. பட் நான் பெரிய வெங்காயம் போட்டு தான் எப்போயுமே செய்வேன். எனக்கு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு கொண்டிருக்கிறதுலாம் எனக்கு மிச்சமே கஷ்டமான வேலை, அதுக்கெல்லாம் டைம் நிறைய போகும். ஸோ அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடல. இப்போ பிரிஞ்சல் மோஜு லாஸ்ட்டாக ஃபைனல் லுக் இப்படி தான் நிற்கும். ரைஸுமே நல்லாவே வெந்துருச்சு. இந்த ரைஸ் இந்த பொன்னி ரைஸ் குக் பண்ணி போகிறோம் பாஸ்மதி மாதிரி நல்லா சாஃப்டாகவும், அதே மாதிரி நல்ல இந்த இதாக உதிரியாக இருக்கும். ஸோ குழஞ்சி போவே அது பயப்படாமல் குக் பண்ணலாம், அதே மாதிரி பயப்படாமல் தண்ணியும் வைக்கலாம். ஃபைனலாக இந்த ஃப்ரைடே லன்ச் தான் கேப்சிகம் கறி, அதே மாதிரி பிரிஞ்சல் மோஜு, அதே மாதிரி சிக்கனும் பொட்டேட்டோ கறி. இதுவரை தான் லாஸ்ட் ஃப்ரைடே குக் பண்ணது. முதவெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரைடே விலாக் கொண்டாந்து பட்டுச்சு, இப்போ கொஞ்ச நாளாக தான் கொண்டாந்து படுது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி நெப் நான் எடுக்க போக்குள்ள இவங்களும் வந்துடுவாங்க என்னையோட சேர்ந்து. எல்லாரும் ஒரு புட்டுவத்தில் இல்லாட்டி எப்படியாவது ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு நெப் எடுப்பாங்க. நான் ஈவினிங் பெட் ஷாப்பு கொஞ்சம் போனேன். சொன்னால் எனக்கு ஒரு மெடிசின் இருக்கேன்ச்சு, இவங்களுக்கு ஒரு டானிக் கொண்டு. ஸோ அதுக்கு தான் போனேன். எங்களோட வீட்டுக்கிட்டே இருக்கிறனால வாக்கிங் டிஸ்டன்ஸ் எனக்கு லேசியாக போயிட்டு கொள்ளிடும். அந்த கிளினிக்கில் ஒரு சைடு அப்படியே கெட்ஸ் டைம் டாக்ஸ் டைம் ஃபுட் சிக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற இந்த ஃபுட் வைக்கிற பிளேட் ஐட்டங்கள், பெல்ட் ஐட்டங்கள், மெடிசின் ஐட்டங்கள் இதுவரை தான் மிச்சமிச்சு. நான் தேடி வந்த டானிக் மட்டும் மீக்கல்ல. ஏன்னா டாக்டர்கிட்ட போய்ட்டு வேறொரு டானிக் கொண்டுட்டு பேர் கேட்டு எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பெட்ஸுக்கு இருக்கிற மெடிசின்ஸாக ஷெம்போஸாக எல்லாமே சரியான எக்ஸ்பென்சிவ், எல்லாம் 2000க்கு மேலே தான். ஒரு கெட்டாலும் டாகாலும் வளர்க்குறேன்டா உண்மைக்குமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இது எல்லாமே செய்ய ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வளர்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வேக்சினேஷன், அதே மாதிரி அவங்களுக்கு டைமுக்கு டைம் அவங்களோட ஃபுட்டாக எல்லாத்தோடையுமே அவங்களுக்கான பாதுகாப்பும் கட்டாயமாக நாங்கள் கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் செய்யாதவங்க ஒரு பெட்டை வீட்டுக்கு எடுக்க அமைக்கிறேன் நல்லமேனா வளர்த்துட்டு அவங்கள இடையில் விடுற மாதிரி பாவமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. நான் டாக்ஸை பற்றி சொல்லலை, நாங்கள் எப்போயுமே டாக்ஸ் வளர்க்குறதில்ல, நான் கெட்ஸை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஸோ வெளியே பார்த்தா ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சு ஒரு டாகுக்கு. இது எல்லாமே ஒரு பெட்ஸுக்கான இதுவரை தான் இந்த போர்டில் போட்டுச்சு. ஸோ நான் இதோட அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விலாகை நான் இதோடு அப்படியே முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு விலாகோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு ஏன் இந்த விலாக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு இதுக்கு போகிறோம் உங்களுக்கு நல்ல நல்ல விலாக்ஸ் கொண்டு வரையில. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.